கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் வழங்கும் வாரம் ஒரு வருஷம் என்ற தலைப்பில் இந்த 328ஆம் நிகழ்ச்சியிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நமக்கு சிறப்பாக தோன்றுகின்ற வழிகள் கர்த்தருக்கு தவறாக தோன்றலாம். எனவே எந்த காரியத்தை செய்தாலும் அவரிடத்தில் ஜெபித்து அவரிடத்தில் அனுமதி பெற்று செய்தால் அது நலமாயிருக்கும். இந்த நிகழ்ச்சியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த வார வசனம் நீதிமொழிகள் 14:12. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதின் முடிவோ மரண வழிகள். There is a way that seems right to a man, but its end is the way to death. Proverbs 14:12. Thank you. காதே எம்மை துதியே துதியே துதித்திடுவே. தீயோ நம்புகள் தாக்காதே எம்மை துதியே துதியே துதித்திடுவே. தேவா நீருந்தன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. தேவா நீருந்தன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே.
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் சார்பிலே ஆண்டோடைய வசனங்களை வாரம் ஒரு வசனம் இந்த முறையிலே நாம் தியானித்து வருகிறோம். இந்த 328வது வாரத்திலும் கூட ஆண்டோடைய கிருபையினாலே நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். நீதிமொழிகள் 14:12. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். அமெரிக்க சுவிசேஷகர் பிலிகிராமை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். உலகத்தின் பல நாடுகளுக்கு சென்று ஆண்டவருடைய அன்பை பற்றி கூறி ரட்சிப்புக்குள்ளாக அநேக ஜனங்களை வழி நடத்தினவர். அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு 39 வயது வரைக்கும் அவர் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தார். அவர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகிறாரு, நான் என்னுடைய ஊழிய பாதையிலே சில காரியங்களை குறித்து திட்டமாக அந்த காரியங்களை செய்யக்கூடாது என்பதில் இருந்தேன். அது என்னென்று சொன்னால், முதல்ல எப்போதும் பாவ சோதனையிலிருந்து தெய்வ மனுஷர்கிட்டிருந்தும் அந்த பாதுகாப்புக்காக, பாவ சூழ்நிலையிலிருந்து தெய்வ பாதுகாப்புக்காக எப்போதும் ஜெபிப்பது, அநேக நேரங்களில் அதிகமான நேரம் ஜெபிப்பது உண்டு. ரெண்டாவது, எக்காலத்தை கொண்டும் பெண்களோடு தனியாக இருக்கக்கூடாதுங்கிற 2 காரியத்தையும் குறித்து நான் மிகவும் தீர்மானமாக இருந்தேன் என்று சொல்லி எழுதுகிறார். தன்னுடைய மனைவி ரூத்தை தவிர ஒரு ஹோட்டலில் கூட வேறு எந்த பெண்ணோடையும் அவர் உட்கார்ந்து நான் சாப்பிட்டது கிடையாது. இது நிமித்தமாக யாருமே என்னை குற்றப்படுத்தி அந்தரங்க விஷயங்களில் குற்றப்படுத்தி பேசவே முடியாத அளவுக்கு நான் நடந்து கொண்டேன் அப்படிங்கிற சொன்னார். அருமையானுடைய ஒருவேளை இந்த காலங்களில் நம்ம ஆண் பெண் 2 பேருமே வேலைக்கு போகிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் சகஜமாக பழக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். எப்படி இருந்தாலும் அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய நிலையை பாதுகாத்து கொள்ள வேண்டும். மற்றவங்க அது சோஷியல் மூமெண்ட் சொல்கிறாங்க, சோஷியலாக பழகிறது அப்படின்னு. எப்படி இருந்தாலும் அந்தந்த பாலத்துக்கு தக்கதான ஈர்ப்புகள் உண்டு. ஆகையினால அதுக்கு வழி கொடுக்காம நம்ம ஞானமாக நடந்து கொள்வது என்று நம்ம பார்வைக்கு அது சரியாக தெரியும், ஆனால் மற்றவங்க பார்வைக்கு அது தப்பாக தெரியும். அப்போ அப்படி இருக்கும்போது நமக்கு கெட்ட பேர் தான் ஏற்படும். அது நிமித்தமாக ஒரு தனி மனித ஒழுக்கங்கிறது கெடுகிறது மட்டும் இல்லை, குடும்பங்களையும் பல பிரச்சனைகள் வரக்கூடியதாக இருக்கும். 1 தீமோத்தேயு 4:12 பவுலப்போஸ்தலன் எழுதுகிறாரு, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாக இருந்து சொல்லி கூடி வரைக்கும் மற்றவங்க குற்றச்சாட்ட முடியாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை நெறிகளை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப நல்லது. மற்றவங்க யாருக்கும் என்ன சொன்னாங்க, நான் நல்லா தான் இருக்கேன், நான் சரியாக தான் இருக்கேன், அப்படி கிடையாது. மனுஷனுடைய பார்வையிலையும் நம்ம சரியாக இருக்கணும்னு சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. அப்படின்னாலும் இன்றைக்கு ஆணும் பெண்ணும் சேர்ந்து அநேக நேரங்களில் ஒரே இடத்துல வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது தவிர்க்க முடியாத ஒன்றாக ஆகிவிட்டது. ஆனாலும் அந்த நிலைமையிலையும் நமக்கு எந்த விதத்திலும் கெட்ட பேர் வராதபடிக்கு நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதனால் இந்த வசனம் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ, நல்ல பெயர் எடுக்கக்கூடிய நிலையிலே நாம் வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமாம். சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும்